வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, காணாமல் போன வெற்றி துரைசாமியுடைய மரணம் ரொம்பவே சோகத்தில் ஆழ்த்தியது என்று நிறைய பிரபலங்கள் கண்ணீர் மல்க அவருக்காக அஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்க. இந்த நிலையில வெற்றிசாமியை குறித்து நம்ம பாக்யராஜ் அவர்கள் போட்டிருக்கும் பதிவு இணையதளத்துல வெளியிட்டு இருக்காங்க. அந்த பதிவு நல்ல வைரல் ஆயிட்டு வருது. அதுல என்னென்ன சொல்லியிருக்காருன்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு தெரிஞ்சுக்கலாம். வெற்றி துரைசாமி இறப்பு, நதிகளில் ஏற்படும் மரணம் குறித்து பாக்யராஜ் வெளியிட்ட வீடியோ தமிழ்நாடு அரசின் ஃபேக்ட் கேட்சா குழு பதிலடி கொடுத்துள்ளது. சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சையது துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் மறைவு அடுத்தது நதிகளில் ஏற்படும் மரணம் குறித்து இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு. சென்னை மாநகரில் முன்னாள் மேயர் துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் உடல் 9 நாட்களுக்கு பின்பு சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் தமிழகத்தை உலுக்கியிருக்கிறது. கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி இமாச்சல பிரதேசத்தின் இன்னொரு மாவட்டத்தில் உள்ள வங்கினாலா அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் வெற்றி துரைசாமியின் கார் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கார் ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் வெற்றி துரைசாமியின் நண்பர் கோபிநாத் படு காயங்களுடன் மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். வெற்றி துரைசாமியின் உடல் மட்டும் கண்டுபிடிக்காமல் இருந்தது. அவரது உடல் மீட்பு குழுவின் தேடி வந்தாங்க. இப்படி ஒரு நிலையில வெற்றி துரைசாமியின் சடலம் 9 நாட்கள் பிறகு தேடுதல் வேட்டைக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்டது. வெற்றியின் உடல் சட்லஜ் நதியில் உள்ள 6 கிலோமீட்டர் தொலைவில் கிடைத்தது. வெற்றி துரைசாமியின் உடல் நேற்று பிப்ரவரி 13ஆம் தேதி சென்னை கொண்டு வரப்பட்டது. அவரது மறைவுக்கு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், திரைப்பிரபலங்கள் பலருமே இரங்கல் தெரிவித்து வந்தாங்க. இப்படி ஒரு நிலையில நதிகளில் ஏற்படும் மரணம் குறித்து இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் அவர்கள் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தாரு. அதில் பேசிய அவர், கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள ஆம்பாராலயம் என்னும் ஆற்றங்கரையில் நதியில் மூழ்கிய பலரும் இறந்திருக்காங்க. உடலை மீட்டு தர கோரி உறவினர்கள் கேட்கும் போது அதற்கு ஏற்றவாரம் பேர பேசி ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி விடுவார்கள் என்றும் பாக்யராஜ் அந்த வீடியோவில் பேசியிருந்தார். இப்படி ஒரு நிலையில் பாக்யராஜ் இந்த பேச்சில் உண்மை இல்லை என்று தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காங்க. அதில் திரு பாக்யராஜ் அவர்களின் குற்றச்சாட்டப்பட்ட அடிப்படை ஆதாரமற்றமாகும். அப்படி சம்பவம் ஒன்று கூட மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் பதிவாகவில்லை. பத்ரகாளியம்மன் கோவில் அருகே உள்ள ஆற்றில் 2022, 2023 எவ்வித உயிரிழப்பு சம்பவம் நடக்கவில்லை. 2022 பவானி ஆற்றில் எதிர்பாராத வகையில் விபத்து ஏற்பட்டிருந்தது. உயிரிழந்தவரின் எண்ணிக்கை 20 ஆகும். இதனடுத்து தேசிய மாநில பேரிடர் மீட்பு படையால் பயிற்சி பெற்ற 10 காவலர்களை உள்ளடக்கிய ஒரு காவல் உதவி ஆய்வாளர் தலைமையிலான மேட்டுப்பாளையம் உயிர்காக்கும் காவல் படை 2023ஆம் ஆண்டு பிப்ரவரியில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக 2023 வாணி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தவரின் எண்ணிக்கை 6ஆக குறைந்தது. 2024 உயிரிழப்புகளே இல்லை. இப்படி ஆற்று வெள்ளப்பெருக்கில் 917 பேரை அந்த புறப்ப காப்பாற்றியுள்ளாங்க. 11 பேரை தற்கொலையில் இருந்து காப்பாற்றி மனநல ஆலோசனை வழங்கியிருக்காங்க. பவானி ஆற்றங்கரையில் 19 அபாய பகுதிகள் கண்டறியப்பட்டது. எச்சரிக்கை பலகைகள், சிசிடிவி கேமரா, ரோந்து ஏற்பாடுகள் நடைமுறையில் உள்ளன. எனவே மேற்கொண்ட தகவல் பொய்யானதும் வதந்தியமாகும். இவற்றை உருவாக்குவதும் பரப்புவதும் குற்றச் செயலாகும் என்று அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.